ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜூன் 9 to 15 வரைக்கும் இருக்கக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இடையில ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் வந்து ஜூன் 13ல இருந்து 20 வரைக்கும் நடந்ததுனால அதோட அனாலிசிஸ் வந்து கொடுத்ததுனால நம்மளால கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் வந்து கொண்டு போக முடியல. ஸோ இப்போ அகைன் கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரோட வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஜூன் 9 to 15 வரைக்கும் இருக்கக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு 16 to 22 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நாம 23ல இருந்து டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ டெய்லி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோல டீடைல் எக்ஸ்பிளனேஷனும் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் லைனரும் வந்து கொடுத்துருவோம். நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999, லைஃப் டைம் வேலிடிட்டி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இப்பதான் மேம் புதுசா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which digital consumer grievance redressal platform won the silver award at the National Awards for e-governance e-Jagriti? தேசிய மின் ஆளுமை விருதுகள் 2026ல வெள்ளி விருது வென்ற டிஜிட்டல் நுகர்வோர் குறைதீர்க்கும் தளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இ-ஜாகிரதி. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் குறைதீர்க்கும் தளமா இதுதான் என்ன பண்ணிருக்காங்க, அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ஓசன்ஸ் டே 2026? சோ வேர்ல்டு ஓசன் டே 2026 ஓட கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஓசன் டே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 8. ஓகே, இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா ரீஇமேஜின். ஓகே, ரீஇமேஜின் தான் இந்த வருஷத்துக்கான தீம். விச் கண்ட்ரி டிட் இந்தியா டிஃபீட் டு வின் SAFF விமென்ஸ் சாம்பியன்ஷிப் 2026 டைட்டில்? ஓகே, நம்ம வந்து 9 ஜூன்ல இருந்து 15 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால டாப் கரண்ட் அஃபேர் ஒன் லைனர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நம்ம PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து 23ல இருந்து ஆரம்பிக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம 9 to 15 ரொம்ப டீடைல்டா கொண்டு போனோம் அப்படின்னா கிளாஸ் வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். ஓகேவா? விச் கண்ட்ரி டிட் இந்தியா டிஃபீட் டு வின் SAFF விமென்ஸ் சாம்பியன்ஷிப் 2026 டைட்டில்? SAFF மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 பட்டத்தை வெல்ல இந்தியா எந்த நாட்டை தோற்கடித்தது? எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். SAFF மகளிர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண நாடு வந்து இந்தியா. யாரை தோற்கடிச்சோம் அப்படின்னா பங்களாதேஷ. விச் கண்ட்ரி டிட் இந்தியா டிஃபீட் டு வின் த மென்ஸ் அண்டர் 18 ஏசியா கப் 2026 டைட்டில்? ஆண்கள் அண்டர் 18 ஆசிய கோப்பை 2026 பட்டத்தை வெல்ல இந்தியா எந்த நாட்டை தோற்கடித்தது? ஆசிய கோப்பை அண்டர் 18 சாம்பியன்ஷிப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. நம்ம யாரை தோற்கடிச்சிருக்கோம் அப்படின்னா ஜப்பான. Which Formula 1 driver won the Monaco Grand Prix 2026 and extended his lead in the Drivers' Championship? மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் 2026 வென்று டிரைவர்கள் சாம்பியன்ஷிப்ல தன்னோட முன்னிலையை நீட்டித்த ஃபார்முலா 1 பந்தய வீரர் யாரு? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமி ஆண்டோனெல்லி. Who was recently elected as the president of பாரதிய வித்யா பவன்? பாரதிய வித்யா பவனின் தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித். According to recent global defense reports, India ranks dash in military spending and dash in arms imports worldwide.
சமீபத்திய உலகளாவிய பாதுகாப்பு அறிக்கையின்படி உலகளவில் ராணுவ செலவினங்களில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது, அதே போல ஆயுத இறக்குமதியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராணுவ செலவினங்கள் மிலிட்டரி ஸ்பெண்டிங்ல நாம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 5th பிளேஸ்ல இருக்கோம். ஆயுத இறக்குமதியில பாத்தீங்க அப்படின்னா 2nd பிளேஸ்ல வந்து இருக்கும். Union Home Minister Amit Shah is set to launch the Digital Land Port Management System DLPMS. The system is primarily associated with which organization? மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டிஜிட்டல் நில துறைமுக மேலாண்மை அமைப்பை தொடங்க உள்ளார். இந்த அமைப்பு முதன்மையாக எந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து இந்திய நில துறைமுகங்கள் ஆணையம். Who became the third Indian woman officer to receive the United Nations Military Gender Advocate of the Year Award. ஐநாவின் சிறந்த ராணுவ பாலின வக்கீல் விருதை பெற்ற 3வது இந்திய பெண் அதிகாரி யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் அபிலாஷா. அடுத்து, where was the 29th edition of the India US Army Staff talks held? இந்தியா அமெரிக்கா இடையிலான 29வது ராணுவ அதிகாரிகள் அளவிலான பேச்சுவார்த்தை எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஹவாயில நடந்திருக்கு. Second edition of the Mango Magic Festival was held in which country? 2வது மாம்பழ மேஜிக் திருவிழா எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னா அமெரிக்கால. Which country topped the medal table at the World Yogasana Championship 2026 with a record of 114 medals? 2026 உலக யோகாசனா சாம்பியன்ஷிப்ல 114 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which country will host the ICC Women's T20 World Cup 2026? 2026 ICC மகளிர் T20 உலக கோப்பையை நடத்தவிருக்கும் நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ். ஓகே. Who has recently appointed as the new managing director of Indraprastha Gas Limited? Indraprastha Gas Limited நிறுவனத்தோட புதிய நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? யாரு அப்படின்னா குமார் சங்கர். நம்ம PDF கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லைனராவும் கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி டீடைல்டு கரண்ட் அஃபேரும் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டீடைல்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர் படிக்கலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஈஸியா படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க டீடைல்டு பாத்துக்கலாம். உங்களுக்கு 2 விதமா கொடுத்திருப்போம். ஓகே, டீடைல்டு எல்லாமே படிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ஒன்லைனர் மட்டும் கூட நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6, which state or UT has recorded the lowest fertility rate in India? தேசிய குடும்ப நல மற்றும் சுகாதார கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த கருவுறுதல் விகிதத்தை பதிவு செய்துள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? எது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். Jalganga Samvardhan Abhiyan, which has recently gained international attention, is an initiative of which state? சமீபத்துல சர்வதேச கவனத்தை பெற்ற ஜல்கங்கா சம்வர்தன் அபியான் எந்த மாநிலத்தோட முன்முயற்சியாகும்? எந்த மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேஷ். What is the theme of the International Day of Yoga 2026? 2026 சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள் என்ன? ஸோ இன்டர்நேஷனல் யோகா டே வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st ஜூன். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. Which city recently got a new regional meteorological center to strengthen weather forecasting services in உத்தரப்பிரதேஷ்? உத்தரப்பிரதேசத்துல வானிலை முன்னறிவிப்பு சேவைகளை வலுப்படுத்துவதற்காக சமீபத்தில் புதிய மண்டல வானிலை மையத்தை பெற்ற நகரம் எது? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ. Which gallantry award, second only to the Ashok Chakra, was conferred by President Murmu at the Defense Investor Ceremony 2026? அசோக சக்ராவுக்கு அடுத்தபடியாக பாதுகாப்பு முதலீட்டு விழா 2026ல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் வழங்கப்பட்ட வீர விருது எது? ஓகே, சோ என்ன விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சக்ரா. Which country has announced plans to install a statue of Chhatrapati Shivaji Maharaj as a symbol of cultural friendship with India? இந்தியாவுடனான கலாச்சார நட்புறவின் அடையாளமாக சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட சிலையை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ள நாடு எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். Which country is planning to introduce a ban on social media use for children under the age of 16 through its proposed online harms bill? தனது முன்மொழியப்பட்ட ஆன்லைன் தீங்குகள் மசோதா மூலம் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா.
Which state has imposed a 1-year ban on the manufacture, storage, distribution, and sale of food products containing tobacco or nicotine in 2026? 2026ல புகையிலை அல்லது நிக்கோட்டின் கொண்ட உணவுப் பொருட்களின் உற்பத்தி, சேமிப்பு, விநியோகம் மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு தடை விதித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா நாகாலாந்து. What is the title of the memoir to be released by Indian astronaut group captain Subhanshu Shukla? இந்திய விண்வெளி வீரர் குரூப்போட கேப்டன் யாரு? சுபான்ஷு சுக்லா. வெளியிடவிருக்கும் நினைவு குறிப்பின் தலைப்பு என்ன? அவர் எழுதின அந்த சுயசரிதையோட நேம் என்னன்னு நேம் என்ன? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்பிட். தி செகண்ட் ஆர்பிட். ஓகே. Which state become the 36th state or UT to implement the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana in 2026? ஜூன் 2026ல ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவை அமல்படுத்திய 36வது மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். பவர்ஃபுல் எர்த்குவேக் that recently struck மிண்டனோ occurred in which country? சமீபத்துல மிண்டனோவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எந்த நாட்டிலிருந்து ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியா. When is வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே செலிப்ரேட்டட்? உலக உணவு பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூன் 7ல. ஓகேவா? Priyadarshini scheme recently approved by the Kerala government provides which of the following benefits? Free travel in KSRTC ordinary buses for women and transgender persons. கேரளா அரசால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பிரியதர்ஷினி திட்டம் பின்வரும் எந்த பயனை வழங்குகிறது? எந்த பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு KSRTC, ஓகே, கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கேரளா பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல அந்த சாதாரண பேருந்துகளில் இலவச பயணம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிச்சது, அப்படிதானே? மகளிர் விடியல் பயணம் தான் வேற வேற ஸ்டேட்ல வேற வேற நேம்ல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, பிரியதர்ஷினி திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்படின்னா கேரளாவுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள்ஸுக்கு வந்து ஓகே, பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து ஃப்ரீ பஸ் டிக்கெட். ஓகேவா? Project Ganga recently launched by the UP government, Uttar Pradesh government, aims to achieve which of the following objectives? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? உத்தரப்பிரதேச அரசால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட் கங்கா பின்வரும் எந்த நோக்கத்தை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது? கிராமப்புறங்களில் அதிவேக பிராட்பேண்ட் இணைப்பை விரிவாக்குதல். ஓகே, இதுதான் ப்ராஜெக்ட் கங்கா. எக்ஸ்பேண்டிங் ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இன் ரூரல் ஏரியாஸ். Which astronaut has been selected as the mission commander of NASA's Artemis 3 mission scheduled for 2027? 2027ஆம் ஆண்டுக்கு திட்டமிடப்பட்டுள்ள நாசாவோட ஆர்டிமிஸ் 3 விண்வெளி பயணத்தின் கமாண்டராக எந்த விண்வெளி வீரர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? யாரு அப்படின்னா ராண்டி பிரஸ்னிக். Which country will witness the first ever visit by an Indian Prime Minister since its independence in 1993 during Prime Minister Modi's June 2026 Europe tour? பிரதமர் நரேந்திர மோடியின் ஜூன் 2026 ஐரோப்பிய பயணத்தின் போது 1993இல் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் முதன்முறையாக செல்லும் நாடு எது அப்படின்னா ஸ்லோவேக்கியா. ஓகே, ஸோ ஸ்லோவேக்கியாவோட சுதந்திரம் வந்து எப்போ அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா 1993ல. ஸோ அந்த சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு பிரதமர் முதன்முறையா அந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. ஓகே, அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. ஓகே. Sujila Tunnel, which recently achieved its final breakthrough, will provide all-weather connectivity between which two regions? சமீபத்துல இறுதி அகழ்வாராய்ச்சி பணியை நிறைவு செய்த சோஜிலா சுரங்கப்பாதை எந்த இரண்டு பிராந்தியங்களுக்கு இடையே அமைந்துள்ளது? காஷ்மீர் மற்றும் லடாக்குக்கு இடையே. ஓகே. Vinimay, recently launched by Union Home Minister Amit Shah, is associated with which of the following? மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட வினிமை பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, சோ என்னதுன்னா ஸ்மார்ட் எல்லை நிர்வாகத்துக்கான நிலத்துறை துறைமுக மேலாண்மை அமைப்பு. On 10 June 2026, Prime Minister Modi surpassed which former Prime Minister to become India's longest continuously serving elected Prime Minister? 10 ஜூன் 2026 அன்று பிரதமர் நரேந்திர மோடி எந்த முன்னாள் பிரதமரை வந்து இது பண்ணி, ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி லாங்கஸ்ட் சர்விங் பிரசிடென்டா யார் இருந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த பீரியடு, ஓகே, அந்த காலம் இருக்கு இல்லையா, சோ அதையே இவரோட இது வந்து என்ன இருக்கு, முறியடிச்சிருக்காரு. இந்தியாவின் மிக நீண்ட காலம் தொடர்ந்து பதவியில் இருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஆனார். ஓகே, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. இவருக்கு முன்னாடி லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ரீசன்ட்லி லான்ச்ட் NZP ஜாதி ஆப்
is associated with which institution? சமீபத்துல தொடங்கப்பட்ட NZP. NZP னா என்னன்னா நேஷனல் சுவாலஜிக்கல் பார்க். சாதி செயலி எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையது அப்படின்னா தேசிய விலங்கியல் பூங்கா புதுடில்லி. நேஷனல் சுவாலஜிக்கல் பார்க் நியூ டெல்லி. When is World Brain Tumor Day 2026? உலக மூளைக்கட்டி தினம் 2026 எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 8ல. APEDA recently facilitated the first export of GI tagged Tezpur lychee from which Indian state to Dubai. APEDA நிறுவனம் புவிசார் குறியீடு பெற்ற தேஸ்பூர் லிச்சியை இந்திய மாநிலம் எந்த இந்திய மாநிலத்திலிருந்து துபாய்க்கு முதன்முறையாக ஏற்றுமதி செய்ய உதவியது அப்படின்னா எந்த மாநிலத்தில இருந்துன்னா அஸ்ஸாம்ல இருந்து. Recently, who won the women's title of Norway Chess 2026? சமீபத்துல நார்வே செஸ் 2026 தொடரின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? யார் அப்படின்னா பிபிசாரா அசோபயோவா. அடுத்து பிர்சா முண்டா who is remembered on his Martyrs Day 9 June belonged to which tribal community? ஜூன் 9 அன்று தியாகிகள் தினமாக நினைவு கூறப்படும் பிர்சா முண்டா எந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா முண்டா பழங்குடியின சமூகம். Bhavya portal recently launched by Ministry of Commerce and Industry is associated with which scheme? வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட பாவ்யா போர்ட்டல் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது? எந்த திட்டம் அப்படின்னா பாரத் அத்யோகிக் விகாஸ் யோஜனா. Andaman and Nicobar Islands recently set a Guinness World Record for which achievement? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் சமீபத்துல எந்த சாதனைக்காக கின்னஸ் புத்தகத்துல வந்து இடம் பிடித்தன அப்படின்னா நீருக்கடியில் உருவாக்கப்பட்ட மிக உயரமான மனித கோபுரம். ஓகேவா? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலஸ்ட் ஹியூமன் ஸ்டாக். What is the name of India's first validated indigenous HPV test for cervical cancer screening? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைக்காக இந்தியாவின் முதல் சரிபார்க்கப்பட்ட உள்நாட்டு HPV சோதனையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. TrueNot HR HPV Plus. Which organization has invited expression of interest from the private sector for the transfer of technology of India's LVM-3 launch vehicle? இந்தியாவின் LVM-3 ஏவுகணை வாகனத்தின் தொழில்நுட்ப மாற்றத்திற்காக தனியார் துறையிடமிருந்து விருப்ப வெளிப்பாட்டை வரவேற்றுள்ள அமைப்பு எது அப்படின்னா InSpace. Which team retained the number 1 position in the latest ICC men's ODI team rankings after the annual update? வருடாந்திர புதுப்பித்தலுக்கு பிறகு சமீபத்திய ICC ஆண்களுக்கான ஒரு நாள் போட்டி தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டீம். According to CIPRI's 2026 annual report, which country is estimated to possess the largest number of nuclear weapons in the world? CIPRI 2026 அறிக்கையின்படி உலகில் அதிக அளவிலான அணு ஆயுதங்களை வைத்துள்ள நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. Who has been honored with the Banker of the Year Award 2026? 2026 ஆண்டின் சிறந்த வங்கியாளர் Banker of the Year விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சத்ய நாராயண ராஜு. Which of the following country has launched Operation Nazar against Israel? பின்வரும் எந்த நாடு இஸ்ரேலுக்கு எதிராக ஆபரேஷன் நசர் திட்டத்தை தொடங்கியுள்ளது? எது அப்படின்னா ஈரான். உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு கீழே டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேவா? வாட் வாஸ் த தீம் ஆஃப் த 11th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் நிதி ஆயோக்? சோ என்ன சொல்லியிருக்காங்க? நிதி ஆயோக்கோட 11வது ஆளும் குழு கூட்டத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா விக்சித் பாரதத்திற்கான மனித மேம்பாடு, இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விக்சித் பாரத். Which of the following state government has recently removed the 2-child rule for government jobs? அரசு பணிகளுக்கான 2 குழந்தைகள் விதியை சமீபத்தில் நீக்கிய மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேஷ். Which Indian origin doctor set a world record by performing the longest distance robotic telesurgery from Guyana to India? கயானாவிலிருந்து இந்தியாவிற்கு மிக நீண்ட தூர ரோபோட்டிக் டெலிசர்ஜரி தொலைதூர அறுவை சிகிச்சை செய்து உலக சாதனை படைத்த இந்திய வம்சாவளி மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் சுதீர் ஸ்ரீவஸ்தவா. Who among the following has become the 4th Asian athlete to cross the 90-meter mark in the javelin throw? ஈட்டி எறிதல்ல 90 மீட்டர் இலக்கை கடந்த 4வது ஆசிய தடகள வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ருமேஷ் தரங்கா. ஓகேவா? சோ இப்போ நடந்த தோஹா லீக் டைமண்ட் லீக் இருக்கு இல்லையா, அதுலயும் இவர் தான் வின் பண்ணிருக்காரு. ஓகே. which players on the women's அதுல நீராஜ் சோப்ரா பாத்தீங்க அப்படின்னா 4th பிளேஸ். ஓகே, நீராஜ் சோப்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஹா டைமண்ட் லீக்ல வந்து 4th பிளேஸ். இவர் தான் 1st பிளேஸ் ருமேஷ் தரங்கா. இவர் வந்து இலங்கையை சேர்ந்த ஜாவ்லின் த்ரோவர். ஓகே.
which ஈட்டி எறிதல் வீரர், which players won the women's double title at the 2026 French Open. 2026 பிரெஞ்சு ஓபன் போட்டியில் பெண்கள் இரட்டையர் பட்டத்தை வென்ற வீரர்கள் யாரு யாரு அப்படின்னா கேத்ரினா சினியகோவா அண்ட் டெய்லர் டவுன்செட். Which state government has announced the launch of the Yuva Shakti Bharosa Card scheme to provide financial assistance to unemployed youth? வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக யுவசக்தி பரோசா கார்டு திட்டத்தை அறிவித்துள்ள மாநில அரசு எது அப்படின்னா மேற்கு வங்க மாநில அரசு. Which state has launched an initiative called ஸ்ட்ரீட் ரைட் டு ப்ரமோட் விமன் சேஃப்டி அண்ட் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ்? பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்ரீ ரைடு, சாரி நான் ஸ்ட்ரீட்னு வாசிட்டேன்னா ஸ்திரீனா பொண்ணு, ஓகேவா, ஸ்ரீ ரைடு என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா. பெண்களோட பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்துக்காக ஸ்ரீ ரைடை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்ரீ ரைடு வந்து ஸ்ரீனா பொண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்ரீ ரைடு அப்படிங்கிறது தொடங்கி இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தெலுங்கானா. Where is the 5-day International BRICS Agricultural Conference being held from June 9 to 13? 2026 ஜூன் 9 முதல் 13 வரை 5 நாட்கள் நடைபெறும் சர்வதேச பிரிக்ஸ் வேளாண்மை மாநாடு எங்கு நடத்தப்படுகிறது அப்படின்னா இந்தூர், மத்திய பிரதேசத்துல நடத்தப்படுது. ஓகேவா, இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஜூன் 1ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இடையில NTPC UG எக்ஸாம் நடந்ததுனால கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கொண்டு போக முடியல. சோ இன்னைக்கு நாம எங்க இருந்து விட்டோமோ அந்த கரண்ட் அஃபேரை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஜூன் 9ல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு உங்களுக்கு 16ல இருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த நாள்ல இருந்து நம்ம எப்பவும் போல டெய்லி பேசிஸ்ல 23யோட கரண்ட் அஃபேர், அப்புறம் 24, 25ன்னு அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கு முடிச்சிடலாம். ஈவினிங் ஒரு 7:30க்கு பாத்தீங்கன்னா அந்த நாள்ல என்னென்ன கரண்ட் அஃபேர்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா அப்லோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்லைனரா ஷார்ட்ஸா வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா, அது மாதிரி எவ்ரி வீக் சாட்டர்டே பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நீங்க ஃப்ரீயாவே கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு டெய்லி அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் அன்னைக்கு மார்னிங்கே எனக்கு எல்லாமே வேணும். A to Z அன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருக்கோ அதோட கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கான டெஸ்ட் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கு நீங்க வந்து ஆப்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. 999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வேற நியூஸ் பேப்பர் எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் ஃபாலோ பண்ணாலே எல்லாமே கவர் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want CA மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ரயில்வே, SSC, பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499, லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல SSC படிக்கிறீங்கன்னா SSCக்கு கீழே வரக்கூடிய CGL இருந்து SSCயோட GD வரைக்கும் எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கவர் பண்ணிடுவோம். ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் டில இருந்து ரயில்வேயோட ALP எல்லா எக்ஸாமுமே இதுல கவர் ஆகிரும். ஓகேவா, குரூப் டி, NTPC, ALP டெக்னீஷியன் கவர் ஆகும். பேங்க் PO அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணிடுவோம். நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியும், நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணி நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். நம்ம ஆப்பை நீங்க iOS வச்சிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் சரி, எதுலனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் போனுக்கு பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. iOS டவுன்லோட் பண்றதுக்கு கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆர்கனைசேஷன் கோடு BQJJE என்ட்ரு பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு, கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், இல்ல கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வெறித்தனமா படிங்க. எல்லா மெட்டீரியல் கண்டென்ட் எல்லாமே நம்ம ஆப்ல கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டெய்லி லைவ் கிளாஸஸும் குரூப் டிக்கான 75 டேஸோட லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, காலையில 10:30ல இருந்து 12:30 வரைக்கும் லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அதுல ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். எந்த டைம்னாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸுக்கு டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.